நமஸ்காரம். பிறப்பு, இறப்பு. பிறப்பு என்றாலே மகிழ்ச்சி, இறப்பு என்றால் துக்கம். இது உலக இயல்பு. ஜனன மரணங்கள், சுக துக்கங்கள். யாரும் பிறந்த நாள் கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம், புத்தாடை புனைவோம், கோயிலுக்கு செல்லுவோம், நன்கு சாப்பிடுவோம். இது குழந்தை பிறந்த முதல் பிறந்த நாளும் சரி, இப்படித்தான். ஷஷ்டப்த பூர்த்தி வரையும் சரி, சதாபிஷேகம் வரையானாலும் சரி, இதெல்லாமே மகிழ்ச்சிகரமான நாள்கள். எவ்வளவோ சிரமப்பட்டு தவம் இருந்து குழந்தை பெறுகிறோம், வளர்ப்பதற்கும் பெருமுயற்சி எடுக்கிறோம். அதனால் இந்த பிறப்பு சிறப்பானது, மகிழ்ச்சி தரக்கூடியது. ஆனால் நேர் எதிராக இறப்பு துன்பம் தரக்கூடியது. எத்தனை வயசாகி ஒருத்தர் இறந்தாலும் வருத்தமே. சுற்றி இருந்தவர்களுக்கெல்லாம் ஆற்றாமை தாங்காது, வருத்தப்படுகிறோம், அவர்களை நினைப்போம், மனம் நெகிழும். இது இத்தனையும் உண்மை. பொதுவாக உலகத்தில் பிறப்பு என்றால் மகிழ்ச்சி, இறப்பு என்றால் துன்பம். ஆனால் நம் பாரதம் தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த சனாதன தர்மத்தில் பிறந்த போதும் துக்கப்பட வேண்டும், இறந்த போதும் மகிழ வேண்டும் என்றும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். அது எப்படி? இது நியாயமா? வியப்பாக உள்ளதே என்று நீங்கள் கேட்கலாம். ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது. அவர் கூரத்தாழ்வானுடைய நண்பர். உடனே கூரத்தாழ்வான் அரங்கநாத பெருமாள், ஸ்ரீரங்கத்து பெருமான் முன்னே போய் நின்றார். ஏதோ வேண்டிக் கொண்டார். அவருடைய மனைவி வினவினார், இதென்ன குழந்தை பிறந்தால் உங்கள் நண்பரை போய் பார்த்து வாழ்த்து சொல்ல மாட்டீர்களா? எதற்கு பெருமானிடத்தில் போய் நிற்கிறீர்கள்? அவர் சொன்னார், அந்த குழந்தை சம்சாரம் என்னும் சிறையில் விழுந்து விட்டது. சிறையில் இருக்கும் அந்த குழந்தையோ, கொண்டு வந்த தகப்பனாரோ சிறையிலிருந்து மீட்க முடியாது. ரங்கநாத பெருமாள் நினைத்தால் தான் இந்த சிறையிலிருந்து வெளியேற்ற முடியும். அதனால்தான் அவனிடம் போய் இவன் சிறைக்கு வந்த வருத்தத்தை சொல்லி நீ அவனை விடுதலை செய்ய வேண்டும்னு வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். பிறந்தோம்னு சொல்லும் போது உடல் பிறவி மகிழ்கிறோம். ஆனால் ஆத்மா இந்த உடலை எடுத்தார், பிறந்தார், கர்மங்களை அனுபவிக்க வந்திருக்கிறார் என்னும் போதே அது துன்பம். சம்சாரத்தில் விழுந்ததே துன்பம். இது ஒரு பெரும் கிணறு என்றும் அடர்ந்த காடு என்றும் புராணங்கள் சொல்லுகின்றன. துஷ்ட மிருகங்கள் இருக்கக்கூடிய காடு. அதனால் பிறந்தோம்னு சொன்னாலே ஆத்ம ரீதியாக பார்த்தால் அது துன்பம். பிறவி இல்லை, இனி பிறப்பில்லைன்னு சொன்னால்தான் முழு இன்பம். ஆகவே பிறப்பு என்றால் இன்பமும் உள்ளது, துன்பமும் உள்ளது. இறப்பு கண்டிப்பா துன்பம் தானே என்றால் இல்லை. ஒரு ஆத்மா கடைசியாக இறந்து விட்டார், இனி பிறக்கப் போவதில்லை என்று சொன்னால் அது மகிழ்ச்சி தரும் செய்தி. பிறப்பின்மைன்னு சொல்லுகிறோம், முக்தின்னு சொல்லுகிறோம். அதை அடைந்தவனுக்கு ஏது துன்பம்? உடல் இறக்கலாம், ஆனால் ஆத்மா இறக்காது. பெருமானுடைய திருவடி அடைகிறது, அவனோடு ஆனந்தமாக இருக்க போகிறது. சரீரம்னு பார்த்தால் பிறப்போ இறப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் மட்டும் கொடுக்கும். ஆனால் ஆத்மாதானே சரீரத்தில் இருக்கிறது. இந்த சரீரத்தை, உடலை இயக்குபவரே ஆத்மாதானே. அவர்னு பார்க்கும்போது பிறந்தார் என்னும் போது துன்பமும்,
இறந்தார் என்னும் போது திரும்ப பிறக்க மாட்டார் என்கிற இன்பமும் ஏற்படுகிறது. அதனால் தான் சொன்னேன், பிறப்பு இறப்பு இரண்டிலுமே இன்பத்தையும் துன்பத்தையும் பார்க்க கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அதுதான் இந்த சனாதன தர்மத்தின் சிறப்பு. ஒன்று இன்பமயமாகவே இருந்து மற்றொன்று துன்பமயமாகவே இருந்தால் இரட்டை என்பதே உலகில் இல்லாமல் போகும். அப்படி எந்த பொருளிலும் இருக்க முடியாது. இன்பம் வந்தால் துன்பம் வந்தே தீரும், துன்பம் வந்தால் இன்பம் வந்தே தீரும். மாறி மாறித்தான் வரும். கர்மங்களை தொலைத்து பிறவியை நீத்து விட்டோமானால் அப்புறம் இன்பம் மட்டுமே இருக்கும். அந்த உண்மை புரிவதற்குத்தான் இப்படி உபதேசித்தார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.